வெல்கம் டு ஜிகே சொல்யூஷன். இன்றைக்கி வீடியோவில் அனைவர் வீட்டிலையும் இருக்கக்கூடிய எல்இடி எல்சிடி டிவி வேலை செய்கிற விதமும் அதில் அமைந்திருக்கும் தொழில்நுட்பத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த எல்சிடி டிவியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பழைய காலங்களில் உபயோகப்படுத்தின பிக்சர் டியூப் சிஆர்டின்னு சொல்லக்கூடிய டிவிங்களில் எப்படி அதோட பேசிக் அடிப்படைத்தன்மை எப்படி வேலை செஞ்சுது அப்படிங்கிறத பார்த்துட்டு போனோம்னா நமக்கு இப்போ இருக்கக்கூடிய எல்இடி டிவி வேலை செய்கிற விதம் எளிதாக புரியுங்கிறதுனால நான் அதிலிருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுதான் நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கலர் டிவி, நம்ம சிஆர்டி டியூப் டிவின்னு சொல்லுவோம். இந்த டிவி அமைந்திருக்கும் விதம் இப்படி தான் இருக்கும். அது உள்ளே இருக்கக்கூடிய பிக்சர் டியூப்னு சொல்லக்கூடியது ஒரு வேக்யூம் வால்வுங்க. அது வேக்யூம் வால்வுங்கிறது என்னென்னா அதுக்குள்ளே ஒரு ஹீட்டர் இருக்கும், ஹீட்டர் ஃபிலமெண்ட் இருக்கும். அந்த ஃபிலமெண்ட் மூலியமாக ஒரு வெற்றிடம் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம ஹீட்டை உற்பத்தி பண்ணி அதிகமான வோல்டேஜ் கேத்தோடுக்கும் ஆனோடுக்கும் நம்ம செலுத்துகிறோன்னா அதில் நம்ம எலக்ட்ரான் பீம் சொல்லக்கூடிய அந்த எலக்ட்ரான் கதிரை நம்ம மின்கதிரை உருவாக்க முடியும். அந்த மின்கதிரை நம்ம இதில் பயன்படுத்திக்கிறோம். மின்கதிரை ஒரு பாஸ்பர் கோட்டிங் உள்ள ஒரு சர்ஃபேஸில் ஆனோடில் ஒரு பாஸ்பர் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. அந்த பாஸ்பர் கோட்டிங்கில் மோதும் போது அது வெளிச்சமாக நமக்கு வெளியில் வரும். அதுதான் நம்ம டியூப்லைட்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி மெத்தட் தான். இதில் நமக்கு வெள்ளை கலருக்கு ஒரு பாஸ்பர் இருக்குது. அதே மாதிரி பிரைமரி கலர்னு சொல்லக்கூடிய சிகப்பு நிறமும் ஊதா நிறமும் பச்சை நிறமும் தனித்தனி பாஸ்பர்ஸ் இருக்குது. அதன் மூலியமாக நம்ம ஒரு கலர் டிவிலாம் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதோட பேசிக் பிரின்சிபல் தான் இது. நம்ம முதல்ல பிளாக் அண்ட் ஒயிட் டிவி எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சதுன்னா, கலர் டிவி இது அப்படியே 3 கலர் அவ்வளோதான். பிளாக் அண்ட் ஒயிட் டிவிங்கிறது ஒரு வெள்ளையும் கருப்பும் கொண்ட ஒரு சிங்கிள் கலர்னு சொல்லலாம், ஒரு கலர் உள்ள டிவின்னு சொல்லலாம். இதே கலர் டிவியாக வரும்போது அதை 3 கலராக பிரிச்சிருவாங்க. பிரைமரி கலரில் பிரிச்சிருவாங்க, அதாவது சிகப்பு நிறமும் ஊதா நிறமும் பச்சை நிறமுமாக 3 கதிர்களை அதில் உருவாக்கி அதில் இருக்கக்கூடிய ரேஷியோவுக்கு தகுந்த மாதிரி அதை மிக்ஸ் பண்ணுவாங்க. அது மூலியமாக நமக்கு பலவிதமான வண்ணங்கள் நமக்கு அந்த பாஸ்பர் மூலியமாக நமக்கு வெளியில் கிடைக்கிது. அதுதான் கலர் டிவியோட பிரின்சிபல். நம்ம முதல்ல இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவி எப்படி வேலை செய்யணும்னு தெரிஞ்சுன்னா கலர் டிவியை பற்றி நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இதில் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் பிளாக் டயக்ராமில் சொல்கிறேன். அதில் அமைந்திருக்கக்கூடிய பிக்சர் டியூப்னு சொல்லக்கூடிய இந்த வேக்யூம் டியூப் சிஆர்டி டியூப் இதுதான் இந்த காலகட்டத்திலையும் நம்ம ஆசிலோஸ்கோப்பில் பயன்படுத்துகிறோம். ஸோ இப்போ இந்த டியூப் அமைந்திருக்கிற விதம் இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற பின் மூலியமாக தான் நம்ம அதுக்கு உள்ளே அமைந்திருக்கக்கூடிய ஆனோட்ஸு எலக்ட்ரோட்ஸ்க்கு உள்ள ஹீட்டருக்கு உள்ள சப்ளை கொடுக்கறதுக்காக எதுவாக உள்ள பின்னு. இதில் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய போர்ஷன் ஆனோடு போர்ஷன், அதுக்கு தனியாக ஒரு கனெக்டர் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அதில் நம்ம அதிகமான மின்னழுத்தம் கொடுக்கறதுனால சேஃப்டி இல்லைங்கிறதுனால அதுக்கு சேஃப்டி பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயில் போக வேண்டாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் இது அதிகமான உபயோகத்தில் இல்லை. அதனால் நம்ம இதோட அடிப்படைத்தன்மையை மட்டும் இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்சிடி டிவிக்குள்ளே போயிடலாம். இல்லாட்டி வீடியோ ரொம்ப லாங் ஆகிடும். ஓகேங்க, இதில் இருக்கக்கூடிய அமைந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட்டர் இருக்குது. ஹீட்டருக்கு அப்புறம் ஒரு கேத்தோடு இருக்குது. கேத்தோடில் நம்ம வோல்டேஜ் கொடுக்குறோம். கேத்தோடில் தான் அந்த எலக்ட்ரான் வெளிப்படும். தெர்மியானிக் எமிஷன் சொல்லுவாங்க. வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய எலக்ட்ரான்ஸ் இது உள்ள வெற்றிடம் இருக்கிறதுனால தான் அதில் வெளிப்படுது. ஸோ இப்போ வெற்றிடத்தில் அந்த எலக்ட்ரான் வெளியில் வர்ற எலக்ட்ரானை நம்ம அதை போகிற வழிகளை நம்ம கூர்மைப்படுத்தி, அதாவது கண்ட்ரோல் கிரிட் மூலியமாக ஃபோக்கஸ் கிரிட் மூலியமாக அந்த எலக்ட்ரான் பீமை நம்ம வழி நடத்தி அதை ஆனோடில் மோத செய்யணும். அது அதில் படும்போது ஆனோடுங்கிற இந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் பாஸ்பர் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. அப்போ அதில் அந்த எலக்ட்ரான் கதிர் படும்போது அதில் இருக்கக்கூடிய பாஸ்பர் ஒளிரிடும். அது என்ன டைப் ஆஃப் பாஸ்பரோ அதுக்கு தகுந்த மாதிரி கலர் கொடுக்கும். அப்போ நமக்கு வெள்ளை கலர் வேணும்னா அந்த வெள்ளை கலர் பாஸ்பர் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த பீம் நம்ம ஒரே ஒரு பீமை தான் நம்ம ஒரு டிவியில் பார்க்குறோம். ஆனால் நீங்கள் ஒரு டிவியில் நம்ம ஒரு புள்ளியை பார்க்குறதில்ல, நம்ம பார்க்கையில் ஒரு பிக்சராகவே தெரியுது. அது என்ன காரணம்னா, இந்த புள்ளியை நம்ம என்ன பண்ணோம், ரொம்ப அதிவேகமாக இதை இடதுலேருந்து வலதுபுறமாகவும் மேலிருந்து கீழாகவும் இதை வேகமாக நகர்த்திட்டே இருக்கும். அப்போ நம்ம கண்ணுக்கு ஒரு 25 சைக்கிளுக்கு மேலே இருக்கக்கூடிய எந்த ஒரு அதாவது மாறுதல்களும் நம்ம கண்ணுக்கு புலன்படாது. இது நமக்கு தெரிஞ்சது. அதனால் அதை உபயோகப்படுத்தியிருக்கிறாங்க. 20-24க்கு மேலே போனாலே நம்ம கண்களால் அதோட வேறுபாடுகளை அதோட மாறுதல்களில் நம்மளால் உணர முடியாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் இந்த பிக்சர் டியூப் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன செய்கிறாங்கன்னா 25 தரம் இது வேகமாக மூவ் ஆகிடும்.
மேலே கீழே 25 போகும். அது இந்த லைனில் போகிறது 625 லைனாக இது பிரிஞ்சு அதிவேகமாக இது செயல்படும். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இது என்ன ஆகுனா, இது வேகம், இப்போ நான் காமிக்கிறது மெதுவாக காமிச்சிட்ருக்கேன். இது ரொம்ப அதிவேகமாக இது நகரும் போது உங்கள் கண்ணுக்கு இது முழு உருவமாக தெரியும். இதுதான் வந்து ஒரு அடிப்படைத்தன்மை, ஒரு பிக்சர் டியூப் வேலை செய்யக்கூடிய அடிப்படைத்தன்மை. இது வந்து நமக்கு இது பிளாக் அண்ட் ஒயிட்டுங்கிறதுனால ஒரே ஒரு கதிர் தான் இருக்குது. இதே இது கதிரில் வந்து கலர் கிடையாதுங்க. கதிர் வந்து வெள்ளை கலரில் தான் வரப்போகுது. அது வந்து அதில் பட்டு இந்த ஃப்ளோரசன் நம்ம அதில் கொடுத்துருக்க கோட்டிங்னால தான் இங்கே நமக்கு இந்த வெளிச்சம் தெரியுது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இந்த கதிர் என்ன பண்ணுவாங்கன்னா 3 கதிரை உருவாக்குவாங்க. இதில் 3க்கு தனித்தனி கண்ட்ரோல்ஸ் வச்சுக்குவாங்க. ஸோ அப்போ 3 கதிரை வந்து இங்கே 3 பாஸ்பர் கோட்டிங் இல்லை இப்போ அதில் மோத விடுவாங்க. 3 பாஸ்பர் கோட்டிங்கை அரேஸில் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இன்னும் சிறிது நேரத்தில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். அந்த 3 கதிரில் நமக்கு எந்த அளவுக்கு கதிரில் கலரை கம்பைன் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த கலர் நமக்கு கிடைக்கும். அது சிறிது நேரத்தில் நம்ம இதை பற்றி விரிவாக பார்க்கலாம். இதுதான் வந்து ஒரு கேத்தட்ரு டியூபோட வேலை செய்கிற விதம். இந்த கதிரை வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் நகர்த்துறதுக்காக ஒரு டெஃப்ளெக்ஷன் காயில் கொடுத்துருக்குறாங்க. வெர்டிக்கல் டெஃப்ளெக்ஷன், ஹரிசாண்டல் டெஃப்ளெக்ஷன். இது வந்து ஒரு மின்காந்தம் தான். இதில் கொடுக்கக்கூடிய மின்சக்திக்கு மின்னழுத்தத்தின் காரணமாக இங்கே காந்தத்தன்மை உருவாகி இந்த எலக்ட்ரானை இந்த கதிரை வந்து முன்னும் பின்னுமாக அல்லது இடதுபுறம் வலதுபுறமாக மேலும் கீழுமாக அதை நகர்த்துது. ஸோ இப்போ இதுதான் நம்ம செய்கிறோம். இது வந்து இதோட கான்செப்ட் வந்து ஒரு 25% தான் நம்ம வந்து எல்சிடி டிவியில் உபயோகப்படுத்திக்கிறோம். ஆனால் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷன், அந்த பேசிக் அடிப்படை தன்மையை தான் நம்ம வந்து எல்சிடி டிவியில் உபயோகப்படுத்திக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கலர் டிவியை எப்படி வேலை செய்யுதுங்கிறது ஒரு சின்ன ஒரு முன்னோட்டம் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆண்டனாலேருந்து நமக்கு நம்ம ரேடியோவில் பார்த்த மாதிரி தான் நம்ம டெலிவிஷன்லேயும் சிக்னல் இதே போல் ரேடியோ வேவ்ஸ் மூலியமாக நமக்கு கிடைக்கும். டியூனருங்கிறது நமக்கு வேண்டிய சேனலில் செலக்ட் பண்ணுறதுக்காக உபயோகமாகிறது. அதிலிருந்து ஒரு இன்டர்மீடியட் ஃப்ரீக்வன்சி ஒன்று உற்பத்தி பண்ணுவாங்க. இதை நம்ம ரேடியோ சம்மந்தப்பட்ட வீடியோலேயே நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ அது மூலியமாக வரும். இதில் என்னென்னா நமக்கு வீடியோ சிக்னலும் வரும், ஆடியோ சிக்னலும் வரும். நம்ம ரேடியோவில் பார்க்கையில் நம்ம 2 விதமான மாடுலேஷன் பார்த்தோம். ஏஎம், அதாவது ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன், ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் ரெண்டும் பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து என்ன செய்கிறாங்கன்னா வீடியோவை வந்து ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன்லையும் ஆடியோவை வந்து சப்தங்களை வந்து ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன்லையும் ரெண்டையும் கலந்து அதுக்கப்புறம் ரெண்டையும் ஒன்றாக கலந்து நமக்கு அனுப்பிச்சிடுறாங்க. நம்ம அது முதல்ல என்ன செய்யணும்னா முதல்ல ஆடியோவை தனியாக பிரிச்சுட்டோம்னா மிச்சம் இருக்கிறது வீடியோ சிக்னலாக இருக்கும். அந்த வீடியோ சிக்னலிருந்து நம்ம டைரெக்டாக எடுத்துடலாம். இதுவே கலர் டிவியாக இருந்தால் அந்த வீடியோ சிக்னலும் 3ஆக பிரிக்க வேண்டும். அதாவது 3 கலருக்கு தனித்தனியாக சிக்னல் வேணும், அதையும் பிரிக்க வேண்டும். அந்த கலரில் வரும்போது தான் நமக்கு வந்து ஒரு சிஸ்டம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பால் சிஸ்டம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை பற்றி இன்னும் சிறிது நேரத்தில் இன்னும் கொஞ்சம் விளக்கம் பார்க்கலாம். அது கலர்ஸ் அந்த கலரை எப்படி கலக்கிறாங்க, எப்படி பிரிக்கிறாங்கிறத பொறுத்து அதோட சிஸ்டம் மாறுபடும். நம்ம இந்தியாவை பொறுத்த அளவில் பால் சிஸ்டம், இதே அமெரிக்கனாக இருந்தால் என்டிஎஸ்சி, யூரோப்பில் சிகாம்னு ஒரு சிஸ்டம் வந்து உபயோகப்படுத்துகிறாங்க. அது மாதிரி உலகத்தில் ஒரு மேஜராக 3 விதமான சிஸ்டம் நம்ம உபயோகப்படுத்திக்கிறாங்க. ஏன்னா இது ஆல்ரெடி நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் எளிதாக அந்த சிஸ்டத்தை மாற்ற முடியாது. ஏன்னா எல்லார்கிட்டையும் அந்த சிஸ்டம் உள்ள பொருள் இருக்கும்போது அதை மாற்ற முடியாது. அதனால தான் முதல்ல பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் கலர் கொண்டு வரும்போது அதே டிவி கலர்லேயும் வேலை செய்யணும், பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் வேலை செய்யணும். அதே போல் எல்சிடி டிவி வரும்போது அது இந்த மாதிரி சிஆர்டி டியூப் டிவிலையும் வேலை செய்யணும், கலர் டிவிலையும் வேலை செய்யணும், பிளாக் அண்ட் ஒயிட் டிவிலையும் வேலை செய்யணும், எல்சிடி எல்இடி டிவிலையும் வேலை செய்யணும். அந்த சிக்னலை நம்ம மாற்ற முடியாது. அதுக்காக பலவித மாறுதல்களையும் ஒரு அரேஞ்ச்மெண்ட்டையும் அதில் பண்ணியிருக்காங்க. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து எப்படி கலர் கொண்டு வராங்கிறத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டியூனர்லேருந்து நம்ம பார்த்த மாதிரி ஐஎஃப் சிக்னல், இன்டர்மீடியட் ஃப்ரீக்வன்சி சிக்னலாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை ஆம்ப்ளிஃபை பண்ணி அதுலேருந்து வீடியோ டிடெக்டர் அப்படின்னு சொல்கிறது ஒரு டயோடு தாங்க. நம்ம எப்படி ரேடியோவில் பார்த்தோமோ அதுபோல் டயோட் மூலியமாக அதை வந்து பிரித்து வீடியோ சிக்னல் தனியாக எடுத்துருவாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சியை அப்படியே இதில் ஒரு இன்டர்மீடியட் ஃப்ரீக்வன்சி போட்டு 5.5 மெகாஹெர்ட்ஸில் அதுலேருந்து எஃப்எம்லேருந்து டிஸ்கிரிமினேட்டர்னு சொல்லியிருக்கேன். இதில் எப்படி வந்து ஏஎம்மில் டிடெக்டர்னு சொல்கிறோமோ அதே மாதிரி எஃப்எம்மில் வந்து டிஸ்கிரிமினேட்டர்னு சொல்லுவோம். ஸோ இப்போ எஃப்எம் இது ஆக்சுவலாக பார்த்தா எஃப்எம் டிடெக்டர். இதை வந்து டிடெக்ட் பண்ணி ஆடியோவை தனியாக எடுத்து ஆம்பிளிஃபை பண்ணி ஸ்பீக்கரில் கொடுத்துட்டாங்க. வீடியோவை தனியாக எடுத்து இங்கே மோனோக்ரோம்ங்கிறது பிளாக் அண்ட் ஒயிட்டுங்க, குரோமான்னா கலர். ஓகேங்களா? மோனோக்ரோம் ஆம்பிளிஃபயர் மூலியமாக அதோட கேத்தோடில் கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? கண்ட்ரோல் கிரிட்டில் கொடுத்துருவாங்க. கண்ட்ரோல் கிரிட்டில் கொடுத்துட்டா அதுக்கு தகுந்த மாதிரி அதில் உள்ள கதிர்வீச்சு இதில் மோதும். அதாவது மோதுனா வெள்ளை கலராக தெரியும், மோதலைன்னா பாஸ்பரில் மோதலைன்னா கருப்பு நிறமாக தெரியும். அந்த 2 வேறுபாடை வச்சு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர் நம்ம இதில் உருவாயிடும். இந்த டிஃப்ளெக்ஷன் காயில் நகர்த்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் இந்த டிஃப்ளெக்ஷன் காயில் இல்லைன்னா இது வழியாக நீங்கள் பார்க்கக்கூடியது ஒரே ஒரு புள்ளியை மட்டும்தான் பார்க்க முடியும்.
அப்போ இந்த ஹரிசாண்டல் டிஃப்ளெக்ஷன் வெர்டிக்கல் டிஃப்ளெக்ஷன் ரெண்டுமே வேணும். வெர்டிக்கல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 50 தடவை மேலே கீழே நகர்த்துவாங்க. 50ங்கிறது நான் சொல்கிறேன், 50ங்கிறதுல 25 தான் ஆக்சுவலாக. 50ங்கிறது என்னென்னா இதில் இருக்கக்கூடிய லைன்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 625 லைனாக பிரிச்சிருப்பாங்க. அதாவது மேலே ஒரு லைன், அதே மாதிரி லைனை வந்து கீழே வர கொண்டு வரும்போது மொத்த லைனோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 625 இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல வந்து ஆட் நம்பர், ஒத்தப்பட நம்பரை வந்து முதல்ல ஸ்கேன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரெட்டப்பட நம்பரில் வரக்கூடிய லைனை வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த டிஃப்ளெக்ஷன் காயில் மூலியமாக எலக்ட்ரானை முன்னும் இடது உள்ளதவ நகர்த்துறதுக்கு பேர் ஸ்கேனிங் சொல்கிறோம். ஏன்னா அந்த கோடை வந்து அப்போ தான் அது வந்து நமக்கு காமிச்சு கொடுத்துட்டே போகும், அந்த வெளிச்சம் வந்து அதில் படிந்து கொண்டே போகும். அதனால் அதை ஸ்கேனிங்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த மாதிரி இடது விலகமாக வர்றதை வந்து நம்ம இதை வந்து ஆல்டர்னேட்டிவ் லைன்ஸாக நம்ம பண்ணுறதுனால 50ங்கிறது பார்த்தீங்கன்னா 25 லைன் தான் முதல்ல கவர் ஆகுது, அடுத்த 25 லைன் அடுத்த 25 சைக்கிளில் கவர் ஆகுது. அப்போ ஒரு பிக்சரை வந்து ரெண்டாக பிரிக்கும் போது 25 நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ இந்த பிக்சர் மேலேருந்து கீழே வர்றது 25 தடவை வருது. அப்போ இது மொத்த லைன்ஸ் பார்த்தீங்கன்னா 625 இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ மொத்த ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா இந்த 625 × 25 போட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 15625 ஹரிசாண்டல் ஃப்ரீக்வன்சி தேவை. ஓகேங்களா? ஏன்னா அந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் ஒரு செகண்டில் உங்கள் பிக்சரை வந்து 25 தடவை உங்களால் பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது உங்கள் கண்ணுக்கு அதில் இருக்கக்கூடிய புள்ளி தெரியாது, அதில் இருக்கக்கூடிய பிக்சர் மட்டும் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஓகேங்களா? இதுதான் அதை அந்த மாதிரி அதை வந்து ரெண்டு சிங்க்ரனைஸ் ஆகணும். ஏன்னா இது இடது வலகமாக போகும்போது நமக்கு வேண்டிய உருவம் கரெக்டாக அதோட மேட்ச் ஆகணும். அதுக்காக சிங்க்ரனைஸ் சிக்னல் கொடுத்துருப்பாங்க. அதுவும் அந்த வீடியோ சிக்னலோடையே சேர்ந்தே வரும். ஏன்னா இதில் என்னென்னலாம் நமக்கு தேவையோ அது நம்ம ஸ்டேஷனில் இருந்து நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த சிக்னலோடையே கலந்து கொடுத்துருவாங்க. அதை நம்ம பிரித்து எடுத்து அந்த டிஃப்ளெக்ஷன் காயில் அதுக்குள்ள டிஃப்ளெக்ஷன் வெர்டிக்கலில் கொடுக்கணும், ஹரிசாண்டலுக்கு கொடுக்கணும். இது 50 ஹெர்ட்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா நம்மளோட EB சப்ளையும் 50 ஹெர்ட்ஸ், அதோட இது மேட்ச் ஆகும்போது நமக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, நாய்ஸ் இருக்காது, இதில் வந்து மேட்ச் ஆகிடும். அப்படிங்கிறதுனால 50 ஹெர்ட்ஸாக உபயோகப்படுத்தியிருக்காங்க. இதுவே நீங்கள் ஃபாரினில் பார்த்தீங்கன்னா இது 60 ஹெர்ட்ஸில் பண்ணியிருப்பாங்க. NTSCயில் பார்த்தீங்கன்னா இது 60 ஹெர்ட்ஸில் பண்ணியிருப்பாங்க. இது 625ன்னு சொன்னேன், 15625 ஹரிசாண்டல் ஃப்ரீக்வன்சி. ஆனால் இந்த லைன்ஸ் பார்த்தீங்கன்னா 625 லைன் சொன்னேன். இதுவே NTSCயில் பார்த்தீங்கன்னா 525 லைன் இருக்கும். ஏன்னா இது 60 ஆனதுனால. ஓகேங்களா? ஸோ இப்போ இது மாதிரி தான் அதை வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து என்ன பிரச்சனைன்னா இந்த ஆங்கிள் வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இந்த பிக்சர் டியூபை பெருசு பண்ண முடியாது. மேக்ஸிமம் இதோட சைஸு பார்த்தீங்கன்னா டயகனலாக தான் மெஷர் பண்ணுவாங்க. 72 இன்ச்சுக்கு மேலே போக முடியாது, 76 இன்ச்சுக்கு மேலே போக முடியாது. அதுக்கு மேலே போகணுன்னா நமக்கு இதில் சாத்தியம் இல்லை. என்ன காரணம்னா இதுக்கு மேலே போகும்போது இந்த ஆங்கிள் வந்து இதுக்கு மேலே டிஃப்ளெக்ஷன் பண்ண முடியாது, இதை வளைக்க முடியாது கதிர்வீச்சை. அதனால் அதுக்கு லிமிட்டேஷன் இருக்குது. இந்த பிக்சர் டியூபுக்கெலாம் லிமிட்டேஷன் இருக்குது. ரொம்ப பெரிய சைஸ்லாம் போக முடியாது. இன்றைக்கி LED டிவிலாம் பார்த்திங்கன்னா 55 நிறைய பெரிய பெரிய சைஸுக்கெலாம் நம்ம போயிடுறாங்க. ஓகேங்களா? இது 76 சென்டிமீட்டருக்கு மேலே போக முடியாது. ஓகேங்க. இப்போ நம்ம வந்து அடுத்தது இதில் வந்து ஹை வோல்டேஜை உருவாக்கணும். ஏன்னா இந்த ஆனோடு வந்து இங்கேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 அடி கிட்ட இதோட டிஸ்டன்ஸ் இருக்கும். அப்போ இங்கேருந்து எலக்ட்ரான் கேத்தோட்லேருந்து அதில் இருக்கக்கூடிய ஆனோடு முன்பகுதியில் உள்ள கிளாஸை வந்து அடையணும்னா 16000 வோல்ட் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி கொடுக்கணும். கலர் டிவியாக இருந்தால் இன்னும் பெருசாகிடும். ஏன்னா 3 பீமை நகர்த்துறதுனால இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடும். அப்போ வந்து 24000 வோல்ட் நம்ம கொடுத்தா தான் இந்த எலக்ட்ரான் கேத்தோட்லேருந்து இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஆனோடு பகுதியை வந்து அடையும். ஓகேங்களா? அப்போ அதில் வந்து 16000 வோல்ட்டை உருவாக்குறதுக்கு இப்போ நம்ம இருக்கக்கூடிய ஃப்ளைபேக் கன்வெர்ட்டர் நம்ம SMPSலாம் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மெத்தட் மூலியமாக இதில் இருக்கக்கூடிய ஹரிசாண்டல் ஃப்ரீக்வன்சியை உபயோகப்படுத்திக்குவாங்க. இதுக்கு தனியாக ஆசிலேட்டர் வச்சுருக்க மாட்டாங்க. இந்த ஹரிசாண்டல் ஃப்ரீக்வன்சியை உபயோகப்படுத்தி அந்த ஃப்ளைபேக் கன்வெர்ட்டருங்கிற மெத்தட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, SMPSல படிச்சிருக்கோம். அதே மெத்தட் மூலியமாக 16000 வோல்ட்டை உருவாக்கிடுவாங்க, DC வோல்ட் உருவாக்கி அதில் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அதனால இந்த டிவி வந்து கொஞ்சம் சேஃப்டி கம்மி. ஏன்னா இதில் உள்ள வந்து பாதுகாப்புக்கு வந்து நம்ம இதில் வேலை செய்கிறவங்க ரொம்ப பாதுகாப்பாக வேலை செய்யணும். ஏன்னா இதில் 16000 வோல்ட்டு இதில் சில நேரங்களில் டிஸ்சார்ஜ் ஆகாமல் இதிலே தங்கிடும். அப்போ நம்ம வந்து வேலை செய்யும்போது இது டிவி ஆஃப் பண்ணியிருந்தால் கூட ஷாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதனால இதெல்லாம் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு தான் இதில் ப்ரொசீஜர் இருக்குது. இந்த ஹை வோல்டேஜை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு தான் நம்ம எந்த சர்வீஸுமே அட்டன் பண்ணணும். அது மட்டும் இல்லை, இதுக்கு இந்த கிளாஸில் உபயோகப்படுத்துறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ணணும். இல்லாட்டி இது உடஞ்சி போச்சுன்னா டோட்டல் பிக்சர் டியூப் நம்ம புதுசாக மாற்ற வேண்டியிருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து இதை வந்து நம்ம இன்னும் இந்த டீட்டெயில் இதில் போதும்னு நினைக்கிறேன். இதில் கலருக்கு என்ன வேறுபாடு பார்க்கலாம். மோனோக்ரோமுங்கிறது ஒரே ஒரு வீடியோ சிக்னல் மட்டும்தான் வருது. இதுவே கலராக இருந்ததுன்னா பாருங்கள், கலரில் வந்து 3 சிக்னல் வரணும். பச்சை நிறம்,
சிகப்பு நிறம், ஊதா நிறம், இது வந்து பிரைமரி கலர்னு சொல்லுவோம். இந்த 3 கலரை வச்சு நம்ம வந்து கிட்டத்தட்ட 17 மில்லியன் கலர் நம்மளால் உருவாக்க முடியும். 17 மில்லியனுங்க, 17 மில்லியன் வகையான கலர்களை நம்மளால் உருவாக்க முடியும் இந்த 3 பிரைமரி கலரை வச்சு. இந்த பிரைமரி கலரில் நம்ம என்ன கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம் அதை பற்றி டீட்டெயில். இப்போ மோனோக்ரோம், இப்போ நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் டிவிலேருந்து எதையுமே மாற்றலை பாருங்கள், அது அப்படியே தான் இருக்குது. நம்ம ஆடு தான் பண்ணியிருக்கோம், இதை விட கூடுதலாக ஒரு 3 செக்ஷன் வச்சுருக்கோம் கலருக்காக. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மோனோக்ரோம் செக்ஷனுக்குள்ள பிளாக் அண்ட் ஒயிட் சிக்னலும் தேவை. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா இதில் ஊதா நிறம் இது பச்சை நிறம் பார்த்தீங்கன்னா அந்த அதிகமான பர்சன்டேஜ் உள்ளது பச்சை நிறம், அதனால அதை பிளாக் அண்ட் ஒயிட் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அப்போது என்ன பண்ணிடுறாங்கன்னா கலர் சிக்னல், பிளாக் அண்ட் ஒயிட் சிக்னல் 2 சிக்னலை இதிலேருந்து அனுப்பணும். பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வச்சுருக்கிறவங்க பிளாக் அண்ட் ஒயிட் சிக்னலில் மட்டும் அதை உபயோகப்படுத்திக்குவாங்க. கலர் சிக்னல் வச்சுருக்கிறவங்க அதில் இருக்கக்கூடிய பிளாக் அண்ட் ஒயிட் சிக்னலில் க்ரீனுக்கும் மற்ற 2 கலருக்காக அதில் மிக்ஸ் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. அதை நம்ம பிரித்து எடுத்து, அதுக்கு பேர் டீகோடிங் சொல்கிறது, அந்த கலரை வந்து பிரித்து எடுத்து இந்த மேட்ரிக்ஸ் மூலியமாக இதை பிரித்து எடுத்து 3 கலருக்கும் டிவைட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த கலர் டிவியை வந்து நம்ம கலர் டிவிலேயே இப்போ சப்போஸ் ஸ்டேஷன்லேருந்தே பிளாக் அண்ட் ஒயிட் சிக்னல் தான் அனுப்புகிறாங்க, கலரே அனுப்பலைன்னா அதையும் சென்ஸ் பண்ணுறதுக்காக பஸ்ட்டு சிக்னல்னு ஒன்று அனுப்புவாங்க. அது என்ன ஆகும்னா அந்த பஸ்ட்டு சிக்னல் வந்து இந்த கலர் செக்ஷனை பூரா ஆஃப் பண்ணி விட்டுரும். அப்போ கலர் வேலை செய்யலை, ஏதாவது ஒரு டிவியில் வந்து கலர் வரலை, பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் வந்துட்டுருக்கு அப்படின்னா அந்த பஸ்டர் சிக்னல் வரக்கூடிய பகுதியில் ஏதாவது பழுது ஏற்பட்டிருந்தா இதில் இருக்கக்கூடிய கலர் செக்ஷன் எதுவுமே வேலை செய்யாது, இதை வந்து ஆஃப் பண்ணி விட்டுரும். ஆஃப் பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு வரக்கூடியது மோனோக்ரோமில் பிளாக் அண்ட் ஒயிட் டிவியாக தான் தெரியும். ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம ஃபால் பெயிண்டிங்கில் பண்ணும்போது இந்த மாதிரி உள்ள பழுதுகள்லாம் நம்ம வந்து அதில் அட்டன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த மாதிரி தான் இதில் அமைஞ்சிருக்கும். அப்போ நம்ம என்ன உங்களுக்கு ஒன்று புரியணும்னா பழைய சிஸ்டம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் நீங்கள் எப்படி 625 லைனு 50 ஹெட்ஸு அந்த 50 ஃப்ரீக்வன்சியில் 25 தரம் அது வந்து இப்போ படங்கள் மாறுறது, இது எல்லாத்தையும் நீங்கள் மாற்றக்கூடாது. புதுசாக எல்இடி டிவி புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அதில் வந்து அவங்க எப்படி அதை வந்து அமைச்சு நம்ம இந்தியாவில் விற்க முடியும்னா நமக்கு முன்னாடி இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த வகையான செட்டப்பும் அதில் வேலை செய்கிற மாதிரி தான் நம்ம செய்ய முடியும். அதனால தான் நமக்கு பல வகை ரொம்ப அட்வான்ஸ் மெத்தட் நம்மளால் போக முடியல. ஏன்னா இப்போ இருக்கிற சிக்னல் 3த்துக்கும் வரணும். இது பிளாக் அண்ட் ஒயிட் டிவிக்கும் வரணும், கலர் டிவிக்கும் வரணும், எல்இடி டிவிக்கும் வரணும், ஒரே டிவி சிக்னல். ஓகேங்களா? அதனால அதிலிருந்து மாடிஃபை பண்ணி கொண்டு வர்றாங்க. இப்போ இதுக்கு நம்ம இந்த கலர் டிவியில் எப்படி பண்ணியிருக்காங்கிறத நம்ம ஓரளவுக்கு பார்த்தாச்சு. இந்த அளவு போதும். கலர் டிவியில் பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 24,000 வோல்ட் உருவாக்கியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. இதில் பால் சிஸ்டம்ங்கிறது என்னென்னா இதில் வந்து இந்த கலரை மிக்ஸ் பண்ணுற விதம் வந்து பால் சிஸ்டத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதில் பிளாக் அண்ட் ஒயிட் சிக்னல்னு குரோமா சிக்னல்னு சொல்லிட்டு ஒய் சிக்னல் இதில் கொடுத்துருவாங்க, தனியாக பிரிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த கலரை வந்து குரோமா சிக்னல்லேருந்து மைனஸ் பண்ணி யூன்னு ஒரு சிக்னல் அனுப்புவாங்க. அதே மாதிரி குரோமா சிக்னல்லேருந்து ஆட் பண்ணிவிட்டு வின்னு ஒரு சிக்னல் அனுப்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ யூவின்னு 2 சிக்னல் வந்துடும். அந்த 2 சிக்னலையும் தனித்தனியாக பண்ணிடுவாங்க. அதெல்லாம் இந்த மேட்ரிக்ஸில் வந்து மிக்ஸ் பண்ணி மறுபடியும் அதை வந்து தனித்தனி கலராக சிக்னலாக பிரித்து நமக்கு கலர் டிவியாக பயன்படுது. இது பயன்படுற விதத்தில் நம்ம என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 2 கலரையும் யூவி 2ஐயும் எப்படி வந்து வீடியோ சிக்னலோட கலந்துருப்பாங்கன்னா ஒரு யூ சிக்னலில் 90 டிகிரி அட்வான்ஸ் ஃபேஸ் அட்வான்ஸ்னு சொல்லுவாங்க. யூ சிக்னலில் 90 டிகிரி அட்வான்ஸும் வி சிக்னலில் 90 டிகிரி லேகிங் ஆகும், அதாவது பின்னாடி மைனஸ் பண்ணியும் கலந்துருவாங்க. அந்த மாதிரி கலக்கிறதுனால நமக்கு ஒரு கலர் கரெக்ஷன் வந்து ஆட்டோ கலர் கரெக்ஷன் வருதுன்னு சொல்கிறாங்க. அது மூலியமாக நல்ல பிக்சர் கிடைக்குது நமக்கு. ஸோ இப்போ அதனால நம்ம இந்தியாவில் உபயோகப்படுத்தக்கூடிய சிஸ்டம் நீங்கள் எந்த ஒரு டிவி வெளிநாட்டில் வாங்கினாலும் பால் சிஸ்டம் இருக்கான்னு கேட்டு வாங்கணும். நீங்கள் அதை வாங்கலைன்னா நம்ம நாட்டில் அந்த டிவி வந்து வேலை செய்யாது. ஆனால் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா இப்போ வரக்கூடிய எல்இடி டிவியில் நீங்கள் எந்த சிக்னல் வந்தாலும் அது என்ன சிஸ்டமோ அதுக்கு கன்வெர்ட் ஆகி நமக்கு போயிடுது. அதுதான் இப்போ இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். இப்போதைக்கு நீங்கள் பால் சிஸ்டம் என்டிஎஸ்சியாக இருந்தால் அதுக்குள்ளேயே கன்வெர்ட்டர் போட்டு என்டிஎஸ்சி சிக்னலை பால் சிஸ்டமாக மாற்றி இதில் கொடுத்துருவாங்க. ஓகே, அதுக்கும் கன்வெர்ட்டர்ஸ் அதில் அமைச்சிருப்பாங்க. ஸோ இப்போ இது மாதிரி தான் ஒரு சிஆர்டி கலர் டெலிவிஷன் வேலை செய்யக்கூடிய விதம். இப்போ நம்ம அடுத்தது கலர், பிரைமரி கலர்னால் என்ன, அதாவது அடிட்டிவ் கலர், சப்ராக்டிவ் கலர்னு 2 இருக்குங்க. சப்ராக்டிவ் கலர்னால் நம்ம வாட்டர் பெயிண்ட், கலர் பெயிண்ட்லாம் ட்ராயிங்கில் பண்ணுறோம் இல்லைங்களா, அது வந்து சப்ராக்டிவ் பெயிண்ட். அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி கலந்தீங்கன்னா இப்படி கிடைக்காது. இப்போ நீங்கள் சிகப்பும் இந்த பச்சையும் கலந்தீங்கன்னா அதில் ப்ரௌன் கலரில் வேறு கலர் ப்ரௌன் கலராக கிடைக்கும். புரியுதுங்களா? ஆனால் இப்போ நீங்கள் வந்து பாருங்கள், சிகப்பும் பச்சையும் கலக்கும் போது நடுவில் வந்து நமக்கு மஞ்சள் கலரில் கிடைக்குது. ஓகே, இது சியான் கலர், இது மஜந்தா.
ஸோ இப்போ இந்த மாதிரி நமக்கு ஒரு ஐவரி கலரில் கிடைக்குது. ஸோ இப்போ இது மாதிரி நமக்கு வித்தியாசமான கலர்கள் கிடைக்குது. அதாவது லைட்டில் மிக்ஸ் பண்ணுறதுக்கும் கலர் பெயிண்டில் ஒரு பெயிண்டோட இன்னொரு கலர் பெயிண்ட்டை மிக்ஸ் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது வந்து சப்ராக்டிவ் கலர்னு சொல்லுவாங்க. 2 கலர் பெயிண்ட்டை மிக்ஸ் பண்ணும்போது வரக்கூடிய 3வது கலராக வரக்கூடிய மெத்தடுக்கு சப்ராக்டிவ் கலர்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து பிரைமரி கலர்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 3 கலரை வச்சு நம்ம எல்லா கலரையும் உருவாக்கலாம். இதில் எவ்வளோ கலர் உருவாக்கலாம்னா 17 மில்லியன் கலர்ஸ் உருவாக்கலாம். இதோட ரேஷியோவை மாற்றி நீங்கள் போட்டிங்கன்னா 17 கலர். இப்போ ஒரு ஒயிட் கலர் வேணும்னு வச்சுங்க. ஒயிட் கலருக்கு பார்த்தீங்கன்னா 30% ரெட்டு, 59% க்ரீனு, 11% ப்ளூ. இந்த 3 ரேஷியோவில் 3 லைட்டை 3 கதிரை எலக்ட்ரான் கதிரை இந்த மாதிரி கலர் பண்ணிவிட்டு அதை ஒன்றா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெள்ளை கலராக தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். ஆனால் அதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 3 கலர் இருக்கும், பக்கத்தில் தான் இருக்கும். ஆனால் அந்த 3 கலரும் உங்கள் கண்ணுக்கு பார்வைக்கு வெள்ளை கலராக தான் தெரியும். இப்போ கருப்பு கலர் எப்படி கொண்டு வருது? கருப்பு கலர் 3யுமே ஆஃப் பண்ணணுங்க. அதில் தான் நமக்கு ட்ரபிள் இருக்குது. நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறதுல அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறோங்கிறத நம்ம கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிறோம். வெள்ளை கலர் கொண்டு வரது பிரச்சனை கிடையாது. இந்த ரேஷியோவில் கொண்டு வந்துட்டால் வெள்ளை கலர் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி தான் நம்ம கலர் டிவி அமைச்சிருக்காங்க. ஸோ ஓகே, இப்போ இந்த 3 கலர் சொல்லிட்டேன். இப்போ இந்த 3 கலரை 3 பாஸ்வர் கோட்டிங்னு சொல்கிறோம், இல்லை 3 ஃபில்டர்னு சொல்கிறோம், கலர் ஃபில்டர்னு சொல்கிறோம். அது எப்படி வந்து சிஆர்டி டிவியில் அமைஞ்சிருக்கு, எப்படி வந்து ஒரு எல்இடி டிவியில் அமைஞ்சிருக்குங்கிறத பார்க்கலாம். இது அரேஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்களா இந்த மாதிரி அமைச்சிருப்பாங்க. இது ஒரு பாஸ்பர் கோட்டிங், இது ஒரு பாஸ்பர் கோட்டிங், இது ஒரு பாஸ்பர், அல்லது இது ஒரு ஃபில்டர். எல்இடி டிவியாக இருந்தால் கலர் ஃபில்டருங்க. ஒரு கலர் சிவப்பு கலர் ஃபில்டரு, இது வந்து க்ரீன் கலர் ஃபில்டர், இது ப்ளூ கலர் ஃபில்டர். ஓகேங்களா? இது நார்மல் கலர் ஃபில்டர்ஸ் தான், நார்மல் பிளாஸ்டிக்கில் வர மாதிரி கலர் ஃபில்டர்ஸ். அந்த மாதிரி எல்இடி டிவியில் இருக்கும். இதுவே நீங்கள் வந்து சிஆர்டி டிவியில் இந்த சிகப்புங்கிற இடத்துல சிகப்பு பெயிண்ட் இருக்காது, அதுக்குள்ளே பாஸ்பரை இங்கே கோட் பண்ணியிருப்பாங்க. பெயிண்ட் மாதிரி இந்த மாதிரி அடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இது மாதிரி நிறைய அட்வான்ஸ் மெத்தட்லாம் வருது. ட்ரினிட்ரான் சொல்லக்கூடியது டாட்டாக வச்சுருப்பாங்க. இல்லை இந்த 3த்துக்கும் சைஸு வேறு கொஞ்சம் திக்னஸ் மாற்றி வச்சுருப்பாங்க. ஒரு இதுக்கு ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குது. இது அரேஸ்ன்னு சொல்லுவோம். இந்த அரேயில் பார்த்தீங்கன்னா இந்த 3 கலரும் சேர்ந்து தான் ஒரு பிக்சலுங்க. அப்போ இது வந்து லைனில் எத்தனை பிக்சல் இருக்குங்கிறது, அதே மாதிரி வெர்டிக்கலில் எத்தனை பிக்சல் இருக்குங்கிறது ரெசல்யூஷன் சொல்லுவோம். அதுதான் நம்ம இந்த 4K 2K HD அப்படின்னு சொல்லக்கூடியது. அதை நம்ம அதோட விளக்கங்களை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். இந்த மாதிரி தான் அந்த டிவியோட ஸ்க்ரீனில் அமைஞ்சிருக்கும். இதுவே நான் இதில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த டிவியில் எப்படி அமைஞ்சிருக்கு பார்த்தீங்களா? இது வந்து பாஸ்பர் கோட்டிங். இது பார்க்கையில் கண்ணுக்கு வெள்ளை கலராக தான் தெரியும். ஆனால் நீங்கள் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அந்த கலர், அந்த கோடாக இருக்கிறது உங்கள் கண்ணுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது மூலியமாக நமக்கு அந்த கலர் வேரியேஷன் நமக்கு கிடைக்கிது. இது அரேஸ்ன்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க லைன் அதே மாதிரி 625 லைன் இருக்கும். 50ங்கிறது நம்மளோட சைக்கிள். அதாவது இந்த 625 லைன் ரீட் பண்ண உடனே திருப்பியும் அந்த ஸ்கேனிங் 1வது லைனுக்கு போயிடும். அப்படிங்கும்போது நமக்கு அது ஒரு செகண்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து 50 தடவை மேலே போயிட்டு வந்துடும். அது மட்டும் இல்லை, இது போயிட்டு ரிட்டர்ன் வர லைனை நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடாது. அதெல்லாம் நம்ம சிஆர்டி டிவியில் ரீட்ரேஸ் லைன் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம பிளாங்க் பண்ணுறதுக்காகலாம் கூட பல்சஸ் வருது. அது மூலியமாக அந்த சிக்னல் மூலியமாகவே அதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க, கண்ணுக்கு தெரியாத அளவு பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி தான் சிஆர்டி டிவி ஆரம்பிச்சிருக்கோம். இனிமேல் நம்ம வந்து சிஆர்டி டிவியை பற்றி பார்க்க வேண்டாம். இந்த அளவுக்கு தெரிந்து கொண்டால் ரொம்ப போதுமானது. இப்போ நம்ம வந்து எல்இடி டிவிக்கு போயிடலாம். எல்இடி டிவிலையும் இதை போல் கலர் ஃபில்டர்ஸ் அமைச்சிருப்பாங்க. ஓகே, கலர் ஃபில்டர்ஸ் அமைச்சாச்சு. வெளிச்சம் எப்படி வரும்? இதில் வந்து எலக்ட்ரான் பீம் பாஸ்பரில் மோதுறதுனால பாஸ்பரில் இருந்து நமக்கு அது ஒளிரெடுதுன்னு சொன்னோம். ஆனால் இதில் பாஸ்பர் கோட்டிங்லாம் கிடையாது. ஆனால் இதோட டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா டோட்டலாக அதுக்கும் சம்மந்தமே இல்லை. இது டோட்டலாக டிஃப்ரெண்ட் மெத்தட். இதனால இது என்னன்னா இந்த திக்னஸ் தேவையில்லை. இது ரொம்ப ஸ்லிம்மாக வால் மவுண்டர்லேயே நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியுது. ஸோ இப்போ இதோட இன்னும் நிறைய அட்வான்ஸ் மாடல் இருக்குது. நம்ம முதலாக வந்த ஒரு எல்சிடி டிவியை பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் எல்இடிக்கும் எல்சிடிக்கும் என்ன வித்தியாசங்கிறத பார்க்கலாம். நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும். எல்இடி டிவினா வேறு, எல்சிடி டிவினா வேறுன்னு. ஒரே ஒரு பகுதி மட்டும்தான் எல்சிடிக்கும் எல்இடிக்கும் வித்தியாசம். அதையும் நம்ம சிறிது பார்க்க போகிறோம். இந்த டிஸ்பிளே எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இதோட பிளாக் டயக்ராம் காமிச்சிருக்கேன். இது வந்து ஒரு எல்சிடி டிவியோட பிளாக் டயக்ராம். எல்இடி டிவியை நான் அடுத்தது பார்க்கலாம். முதல்ல எல்சிடி டிவியில் பார்க்கலாம். எல்சிடி டிவியில் பார்த்தீங்கன்னா இது ஆண்டனா இன்புட். ஆஸ் யூஷுவல் நம்ம அந்த டிவியில் வரக்கூடிய செக்ஷன்ஸ் இதுலேயும் கொடுத்துருக்குறாங்க. ஆர்எஃப் டியூனர் கொடுத்துருக்குறாங்க. டியூனரில் இந்த ஐஎஃப்இஎஃப் செக்ஷன் எல்லாமே இதில் வந்துடும். நமக்கு முதல்ல வீடியோ சிக்னலை வெளியில் எடுக்கணும். அப்போ இது மூலியமாக வீடியோ சிக்னலை வெளியில் எடுத்துடுறாங்க. ஓகேங்களா? வீடியோ சிக்னலை டிமாடுலேட்டர் போட்டு மாடுலேட்டர் மூலியமாக வெளியில் எடுத்துறாங்க. வெளியில் எடுத்து இங்கே பிசிஐங்கிறது பெரிபரல் காம்பனண்ட் இன்டர்கனெக்ஷன் சொல்லுவோம். இது கம்ப்யூட்டரில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது வெளியிலேருந்து ஏதாவது ஒரு செக்ஷனை நீங்கள் வந்து அந்த கம்ப்யூட்டருக்குள்ளே ஆட் பண்ணணும்னா இந்த பிசிஐ செக்ஷன் மூலியமாக உள்ளே கொடுத்தாச்சுன்னா இது மூலியமாக அந்த டேட்டா
அதோட CPU அடைஞ்சு நமக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம வேலை செய்ய வைக்க முடியும். அதனால் இந்த PCA ஸ்லாட்டுங்கிறது கம்ப்யூட்டரில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அதில் தான் நமக்கு எந்தவித அடிஷ்னல் திங்ஸ் ஏதாவது நீங்கள் பிரிண்டர் ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணணும்னா இந்த PCI கார்டில் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. PCIங்கிற வேறு ஒன்றும் இல்லை, இந்த கம்ப்யூட்டரில் இன்னும் கொஞ்சம் நம்ம வெளி சாதனங்களை இதில் ஆட் பண்ணுறதுக்காக ஏதுவாக இருக்கக்கூடிய செக்ஷன் அது வந்து அதில் ரீட் பண்ணி அந்த கம்ப்யூட்டருக்கு தேவையான மாதிரி அதோட கோடிங்ஸை மாற்றி உபயோகப்படுத்திக்கும். ஓகே, இந்த PCI கண்ட்ரோலில் தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகுது. இதில் வந்து என்னென்ன பண்ணுறோம், டியூனரை இதில் கனெக்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி HDMIனா தெரியும், ஹை டெஃபினிஷன் மூவியம். இது அந்த HDMI சிக்னலும் இதில் கொடுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் உங்ககிட்ட வீடியோ பிளேயர் இல்லை CD பிளேயர் இந்த மாதிரி வேறு பிளேயர்ஸ் எதாவது இருந்தாலும் அந்த பிளேயர்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் வந்து NTSC PAL எந்த சிஸ்டமில் இருந்தாலும் வீடியோ RGB எந்த சிஸ்டமில் இருந்தாலும் அதையும் நம்ம டீகோட் பண்ணி PCIயில் கொடுத்துட்டோம்னா அது நம்ம இந்த நம்மளோட டிவி சிஸ்டத்துக்கு தகுந்த மாதிரி அதோட கோடிங்ஸை மாற்றிட்டு நமக்கு தேவையான மாதிரி அது வந்து நமக்கு சிக்னல் கொடுத்துரும். ஓகேங்களா? கடைசியாக வரக்கூடிய சிக்னல் வேறு ஒன்றும் இல்லைங்க, பைனரி சிக்னல். இன்றைக்கி இருக்க எல்லாமே டிஜிட்டல் ப்ராசஸர் தான், அதனால எல்லாமே ஆன் ஆஃப் அந்த மாதிரி தான் வரப்போகுது. அந்த பழைய மெத்தடில் நமக்கு அனலாக் சிக்னலில் நமக்கு வரப்போகிறது கிடையாது. அனலாக் சிக்னல் இருந்தால் கூட நம்ம வந்து ஆன் ஆஃப் மாதிரி தான் நம்ம கொண்டு வர போகிறோம். டிஜிட்டல் இன்புட் அவுட்புட் மாதிரி டிஜிட்டல் கோடிங்ஸ் மாதிரி தான் கொண்டு வர போகிறோம். 0, 1ங்கிற மாதிரி தான் கொண்டு வர போகிறோம். அதனால இந்த ப்ராசஸர் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த ப்ராசஸரில் வந்து இந்த CPU கனெக்ட் பண்ணியிருக்காங்க. CPU எதுக்குன்னா இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய செட்டப்பை வந்து உங்களுக்கு ஒரு பகுதியான செட்டப்பை வந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அதை சேஞ்ச் பண்ணலாம். அது வந்து நம்ம இது மூலியமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். கீபேட் வழியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம், ரிமோட் வழியாக நீங்கள் கலர் மாற்றிக்கலாம், சேனல் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு CPU உள்ளே கொடுத்துருப்பாங்க. CPUங்கிறது உங்களுக்கு தெரியும், சென்ட்ரல் ப்ராசஸர் யூனிட்னு சொல்லுவோம். அது மாதிரி USBயும் எல்லாம் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் கிட்டத்தட்ட கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய அதே செக்ஷன்ஸ் தான். ஸோ இப்போ இதிலிருந்து இந்த ப்ராசஸர் வந்து இங்கேருந்து ஆடியோ தனியாக பிரிஞ்சு ஸ்பீக்கருக்கு போயிடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது தனியாக போயிடும். அதில் வந்து இதில் இன்னொன்று LVDSங்கிறது என்னென்னா நான் இன்னும் சிறிது நேரத்தில் பார்க்கலாம். LVDSங்கிறது லோ வோல்டேஜ் டிஃபரன்ஷியல் சிக்னல்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே இருக்கக்கூடிய சிக்னல் வந்து ரொம்ப லோ வோல்டேஜில் தான் ஆப்ரேட் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அதில் வந்து சரியான முறையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக ஒரு மெத்தடு உபயோகப்படுத்துகிறாங்க. அந்த மெத்தடு தான் LVDS. இதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுலேருந்து என்ன ஆகுதுன்னா LCD டேட்டா வந்துடும். டேட்டாலேருந்து டைமிங் கண்ட்ரோல் என்னென்னா நம்ம முன்னாடி நான் பார்த்த மாதிரி அதில் வந்து LED டிவியில் பார்த்துருப்பீங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட்டும் ஒரு LEDங்க. இப்போ நீங்கள் முன்னாடி காமிச்ச அதே தான் நம்ம கொஞ்சம் சிறிதில் பார்க்க போகிறோம். அந்த அரேயில் பார்த்த ரெட்டு, க்ரீனு, ப்ளூ அந்த மாதிரி அரேஸில் ஒரு இது செட்டு வருதுன்னா ஒரு கலரும் ஒரு LED. அப்போ அந்த LED எந்த நேரத்தில் எந்த அளவில் எரிய வைக்கணுங்கிறதுக்கு ஒரு டைமிங் வேணும் நமக்கு. அந்த டைமிங் கண்ட்ரோல் தான் இது எல்லாமே நமக்கு வந்து இந்த சிக்னலோடையே வந்துடும். அந்த சிக்னலை டைமிங் கண்ட்ரோலில் கொடுத்து அதை வந்து LEDனா உங்களுக்கு ஒரு கேட் டிரைவர் வேணும். அது மூலியமாக அந்த லைட் எரிய வைக்கிறதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய வெளிச்சத்தை நமக்கு கொண்டு வர்றதுக்காக அந்த கேட் டிரைவர்ஸ் மூலியமாக கொடுப்பாங்க. அதில் வந்து LCD டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நம்ம சோர்ஸ் டிரைவருங்கிறது டேட்டாங்க. அந்த டேட்டா நம்ம வீடியோக்குள்ள டேட்டாவை கொடுக்குறோம். அந்த டேட்டா மூலியமாக நமக்கு எந்த LED எந்த டைமில் எந்த அளவுக்கு எரியணுங்கிறது நமக்கு வந்து அந்த டிரைவர் கொடுக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த LCD டிஸ்பிளேல நமக்கு படம் தெரியும். ஆனால் அந்த படம் தெரிகிறதுக்கு ஒரு லைட் வேணும் இல்லைங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த CRTயில் பார்த்தீங்கன்னா அந்த கதிர் வந்து பாஸ்பர் கோட்டிங்கில் படும்போது அது வெளிச்சமாக மாறுது, ஒரு ஒளிக்கதிராக மாறுது. ஆனால் இதில் நம்ம அந்த மாதிரி ஒரு எலக்ட்ரான் பீம் கிடையாது. அதனால பின்னாடி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லைட், பேக் லைட்னு சொல்லக்கூடிய லைட்டு, ஒரு டியூப் லைட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து CCFLன்னு சொல்கிறது, அதாவது கோல்டு கேத்தோட் ஃப்ளோரசன் லைட்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன டியூப்லைட் தான், நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துகிற மாதிரி டியூப்லைட்டு மெலிஸாக இருக்கும், ரொம்ப சின்ன டியூப்லைட்ஸாக வச்சுருப்பாங்க. டியூப்லைட்டுக்கு சோக்கு போடுற மாதிரி இதுலேயும் சோக்கு இருக்கும், இன்வெர்ட்டர்னு சொல்லுவாங்க. அது சோக்குன்னு சொல்ல மாட்டாங்க. என்னென்னா கொஞ்சம் டியூப்லைட்டுக்கு அதிகமான வோல்டேஜ் தேவை ஸ்டார்டிங்க்கு, அதனால் அதில் இன்வெர்ட்டர் போட்டு உபயோகப்படுத்தியிருப்பாங்க. இந்த வெளிச்சத்தை தான் நம்ம கலர் ஃபில்டர் மூலியமாக நம்ம கண்ணுக்கு தெரியுது. அப்போ இந்த லைட் வந்து காமனாக தான் வெளியில் வரும். ஆனால் நம்ம அந்தந்த ஃபில்டருக்கு பின்னாடி ஒரு சுவிட்ச் வைக்கணும். அந்த சுவிட்ச் ஆன் ஆகும்போது அந்த லைட் அது வழியாக வர்ற மாதிரி நம்ம வைக்கணும். அதுதான் இந்த கொஞ்சத்தில் சிறிது நேரத்தில் அதை பற்றி இன்னும் விரிவாக பார்க்க போகிறோம். அந்த லைட் எப்படி ஒரு பிக்சலையும் நமக்கு தேவையான டைமில், நேரத்தில், தேவையான அளவில், சரியான சமயத்தில் அதை எப்படி வந்து ஒளிரிட செய்கிறாங்க. அதாவது அந்த சுவிட்சை ஆன் பண்ணி இந்த பேக்லைட்டில் இருந்து அந்த லைட்டை அது வழியாக
பாஸ் பண்ண வைக்கிறாங்க, ஊடுருவ வைக்கிறாங்கங்கிறது தான் நம்மளோட டெக்னாலஜி. அதை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது எப்படி ஏற்படுத்துகிறாங்க அதை பார்க்கையில் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், இந்த மாதிரி கூட அவங்களால செய்ய முடியுதான்னு. இப்போ பாருங்கள். இப்போ இது வந்து என்னென்னா, இப்போ நம்ம லைட், அதுக்கு முன்னாடி லைட் வேவ்ஸை பற்றி கொஞ்சம் பார்த்துக்கணும். நான் லைட் வேவ்ஸ்னு முன்னாடி சொல்லியிருக்கிறேன், அதுவும் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் தான், ரேடியோ வேவ்ஸ் மாதிரி எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் தான். அது சில ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் நம்ம லைட் வேவ்ஸாக கொண்டு வரோம். அதை பற்றி நம்ம ஐஆர் வேவ்ஸ், ரேடியோ வேவ்ஸ், அல்ட்ரா வயலட் ரேஸ் இதெல்லாம் நம்ம பல வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ அப்போ இந்த ரேஸுங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவு ஃப்ரீக்வன்சி உள்ள எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை தான் லைட் வேவ்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே. அப்போ அந்த லைட் வேவ்ஸ் என்ன முன்னாடி சொல்லியிருக்கிறேன், ரேடியோ வேவ்ஸ் கூட அப்படி தான். அது வந்து நேர்கோடில் தான் செலுத்தும். இப்போ லைட் எல்லாமே நேர்கோடில் தான் போகும். அது வந்து மாறி மாறி போகாது. இதிலிருந்து உருவானக்கூடிய அந்த வேவ்ஸ் வந்து நிறுத்தாமல் ஒன்று கண்டினியூ ஆகிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். ஆனால் நேர்கோடில் போகும். அது வந்து அதோட ஆங்கிளும் மாறாது, அதோட திசையும் பெண்டாகவும் ஆகாது, ஸ்ட்ரைட்டாக போகும். ஓகேங்களா? இதை புரிஞ்சுக்கணும். அப்படி பண்ணல இப்போ பாருங்கள், 2 விதமான லைட்டு ரேஸ் இருக்குது. இது வந்து படுக்கவசமாக போகுது, ஹரிசாண்டலாக போகுது. இது வெர்டிக்கலாக போகுது. இது மட்டும் இல்லை, ஆங்கிளாக கூட போகலாம். இதில் ஆங்கிளாக கூட அதில் லைட் ரேஸ் இருக்கலாம். நான் வந்து எடுத்துக்காட்டுக்காக ஒரு 2 எடுத்திருக்கேன். இந்த 2 மட்டும்தான் நம்ம வந்து இந்த டிவியில் உபயோகப்படுத்திக்க போகிறோம். அதனால தான் அது 2 எடுத்திருக்கேன். இந்த 2லேருந்து என்ன பண்ணுறோன்னா, இதை ஃபில்டர் பண்ணணும். இதை எப்படி ஃபில்டர் பண்ணணும்னா, இங்கே ஒரு பொலரைசர் ஃபில்டர்னு ஒன்று வச்சுருக்கேன். இந்த பொலரைசர் ஃபில்டர் என்ன ஆகும்னா, இதை வந்து எந்த கோடில் வந்து எந்த பக்கம் கோடு கேப் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உள்ளே செலுத்தும். இப்போ பாருங்கள், இது வெர்டிக்கலாக இருக்குது. இப்போ நான் அதை வந்து இதை உள்ளே செலுத்துகிறேன், என்ன நடக்குது பாருங்கள், போயிடுச்சு. ஏன்னா இது வந்து வெர்டிக்கலாக இருக்குது, பார்க்கலே தெரியுது. இது வழியாக அந்த ஊடுருவி இதை தாண்டி இது ஒரு ஃபில்டர் மாதிரி தான், ஒரு சல்லடை மாதிரி தான், வெர்டிக்கல் சல்லடை. இதில் வந்து என்ன ஆகுனா, இதில் போயிடுச்சு. இப்போ இதையே நான் ஹரிசாண்டல் அனுப்பும்போது என்ன நடக்குது பாருங்கள், அங்கே போய் மோதி நின்றது. ஏன்னா இதை கிராஸ் பண்ணலை, அது ஏன்னா கிராஸ் பண்ண முடியாது, உங்களுக்கு பார்க்கலே தெரியுது. இதில் கிராஸ் பண்ணணும்னா இது வெர்டிக்கலாக இருக்கணும். இப்போ நான் திருப்பி காமிக்கிறேன். இது வெர்டிக்கலாக இருக்கும்போது இந்த வெர்டிக்கல் ஸ்லாட் வழியாக அது உள்ளே போயிடுது. அப்போ ஹரிசாண்டலாக இருக்கிறது போக மாட்டேங்குது. அப்போ நீங்கள் ஹரிசாண்டலாக இருக்கிறது போகணும்னா இந்த ஃபில்டரை 90 டிகிரி டேர்ன் பண்ணி வைக்கணும். இந்த ஃபில்டரை வந்து 90 டிகிரி இதை ஹரிசாண்டலாக வச்சிங்கன்னா அப்போ வெர்டிக்கல் போகாது, ஹரிசாண்டல் போகும். அப்போ ஒரே ஃபில்டரை நீங்கள் வெர்டிக்கல் போலரைஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஹரிசாண்டல் போலரைஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எதையாவது ஒரு பகுதியில் தான் நீங்கள் வைக்க முடியும். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து 3D படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஒரு கருப்பு கண்ணாடி கொடுத்துருப்பாங்க. அந்த கண்ணாடி வழியாக பார்க்கும்போது உங்களுக்கு 3D எஃபெக்ட் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி வெர்டிக்கல் போலரைசராக இருக்கும், மறு கண்ணாடி, ஏதாவது இடது கண்ணாடி வெர்டிக்கலாக இருந்தால் வலது கண்ணாடி ஹரிசாண்டல் போலரைசராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து நான் இன்னொரு வீடியோவில் ப்ராக்டிக்கலாக காமிக்கும் போது இந்த பிக்சரை நான் காமிக்கிறேன், இது எப்படி வந்து செயல்படுதுங்கிறத காமிக்கிறேன். இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி லைட் வந்து மாறி போனால் ஃபேஸ் போகாது. அப்போ இதை எப்படி நமக்கு வந்து எல்இடி டிவியில் உபயோகப்படுத்துகிறாங்கிறத பார்க்கலாம். அதை எப்படி செய்கிறாங்க இப்போ சரி நேரத்தில் பார்ப்போம். இதில் வந்து கிறிஸ்டல், அதாவது எல்சிடின்னு நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா, லிக்விட் கிறிஸ்டல் டயோடு. ஓகேங்களா? இந்த டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க லிக்விட் கிறிஸ்டல். இந்த லிக்விட் கிறிஸ்டல் என்னென்னா, இது வந்து உள்ள எல்லாம் கிறிஸ்டல்னால் உங்களுக்கு தெரியும், மின்காந்தம் நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அது வந்து மின்னோட்டமாக உற்பத்தி பண்ணும். மின்னழுத்தம் கொடுத்தீங்கன்னா அது வந்து அதிர்வு அடையும், அல்லது அதோட பொசிஷன் ஓரியன்டேஷன் சேஞ்ச் ஆகும், அதோட ஓரியன்டேஷன் மாறும், அதோட இருக்கக்கூடிய அதோட திசைன்னு சொல்லலாம், அந்த திசை வேறு மாறி வரும். அப்போ இது எப்படி நடக்குது பாருங்கள். இது ஒரு மேக்னெட் மாதிரி தான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல டிரான்ஸ்பரண்ட் எலக்ட்ரோட், டிரான்ஸ்பரண்ட்னா தெரியும், ஒரு கிளாஸ் மாதிரி ஒரு எலக்ட்ரோடுங்க. அது வழியாக வெளிச்சம் அது வழியாக ஊடுருவும், அந்த மாதிரி ஒரு எலக்ட்ரோடு. அந்த எலக்ட்ரோட 2 பக்கத்துலையும் கொடுத்து ஒரு பக்கம் ப்ளஸ் வோல்ட்டும் ஒரு பக்கம் மைனஸ் வோல்ட்டும் கொடுத்தோம்னா இது என்ன ஆகும்னா, என்ன நடக்குது பாருங்கள். நார்மலாக இதை வந்து ட்விஸ்டட் நியூமேட்டிக் கிறிஸ்டல்னு சொல்லுவாங்க. அவங்க அமைச்சிருக்கும் போதே இதை ட்விஸ்ட் பண்ணி அமைச்சிட்றாங்க. ஓகேங்களா? இந்த கிறிஸ்டலில் வந்து இது மாதிரி அமைப்பில் அமைச்சிருக்காங்க. அதாவது முதல் கிறிஸ்டல் வெர்டிக்கலாக இருக்குது, அப்படியே அடுத்தடுத்த கிறிஸ்டல் அப்படியே ஹரிசாண்டலாக படுக்கவசமாக மாறிடுது. இதை போல் ஒரு உருவமைப்பில் ஒரு ஸ்க்ரூ மாதிரி இதை வந்து உருவமைப்பில் அதை அமைச்சிருப்பாங்க. அதனால் அதுக்கு பேர் வந்து ட்விஸ்டட் நியூமேட்டிக் கிறிஸ்டல்னு சொல்கிறதுங்க. இப்போ என்ன செய்வாங்கன்னா, இதில் கரண்ட்டை நம்ம ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஆன் பண்ணும்போது என்ன நடக்குது பாருங்கள், சரிங்களா? ஆன் பண்ணும்போது இதுக்கு இருக்கும் மின்காந்தம் வர்றதுனால எல்லாமே ஒரே நேர்கோடில் வந்துருச்சு. இப்போ நேர்கோடு வருது, அதே மாதிரி ஆஃப் பண்ணும்போது இப்போ நேர்கோடு வரலை, இந்த மாதிரி ட்விஸ்ட் ஆகி வந்திருக்கு, சுருள் மாதிரி வந்திருக்கு. ஓகேங்க. இதனால நமக்கு என்ன பயன், இந்த கிறிஸ்டல் வழியாக இந்த கிறிஸ்டல் என்ன பண்ணோம்னா, இதில் வரக்கூடிய லைட் ரேஸையும் இது திரும்பும்போது லைட் ரேஸையும் திருப்பி கொண்டு வந்துடும்.
அதில் இருக்கக்கூடிய வரக்கூடிய லைட் வெளிச்சத்தையும் அந்த வேவ்ஸையும் லைட் வேவ்ஸையும் திசையை அதோட சேர்ந்தே அந்த லைட் வேவ்ஸும் திரும்பிடுங்க. இதுதான் இதில் உள்ள அட்வான்டேஜ். அந்த அட்வான்டேஜஸ் தான் நம்ம வந்து உபயோகப்படுத்திக்கிறோம். எப்படி பண்ணுறோம்? இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கேருந்து ஒரு லைட், ஒரு எல்இடியோ ஒரு சிஎஃப்எல் லேம்போ இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம்னு வச்சுக்கோம். இந்த லைட்டை வந்து வெர்டிக்கல் போலரைசர் வழியாக உள்ளே அனுப்புகிறோம். அப்போ என்ன ஆகும்? இதுக்கு முன்னாடி வந்து எந்த திசையில் வேணால் அது லைட்டு வந்து வெளிப்பட்டிருக்கலாம். ஆனால் இதை தாண்டி வரக்கூடிய லைட்டு வெர்டிக்கலாகத்தான் வெளியில் வரும். ஓகேங்களா? வெர்டிக்கலாக இருக்கக்கூடிய லைட்டு மட்டும்தான் இது வழியாக ஊடுருவி வெளியில் வரும். பாக்கி லைட்லாம் இங்கேயே நின்றோம், இந்த போலரைசரை தாண்டி வராது. ஓகேங்க. இப்போ இந்த வெர்டிக்கல் லைட் இங்கேருந்து வந்த உடனே இந்த டிரான்ஸ்பரண்ட் வழியாக எதுவும் தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதை தாண்டி வந்துடுது. ஓகேங்களா? வந்து இந்த கிறிஸ்டல் வழியாக இது திரும்பி இருக்கிறதுனால இந்த கிறிஸ்டல் வழியாக அந்த ஒளி கதிரும் அதோட ஓரியன்டேஷன்லேருந்து வெர்டிக்கல்லேருந்து ஹரிசாண்டலாக அது திரும்பி விடும், சுழன்று விடும். சுழண்டதுக்கு அப்புறம் இந்த ஃபில்டர் வழியாக வெளியில் வருது. வெளியில் வரும்போது இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, போலரைசரை ஹரிசாண்டலாக திருப்பி வச்சுருக்கோம், படுக்க வசமாக திருப்பி வச்சுருக்கோம். அப்போ என்ன ஆகும்? இங்கேருந்து வெர்டிக்கலாக உள்ளே நுழைஞ்சது இங்கே வந்து இந்த கிறிஸ்டலின் காரணமாக அதோட சுருள் காரணமாக அந்த ஒளிக்கதிர் அது வந்து அதோட ஓரியன்டேஷன்லேருந்து வெர்டிக்கல்லேருந்து ஹரிசாண்டலாக படுக்கவசமாக மாறி அது படுக்கவசமாக இருக்கக்கூடிய போலரைசர் வழியாக வெளிப்பட்டுருது. அப்போ நம்ம கண்ணுக்கு லைட்டு தெரியுது. அப்போ என்ன அர்த்தம்? இங்கே சப்ளை கொடுக்கலைன்னா இங்கே இருக்க லைட்டு இங்கேருந்து இங்கே பாஸ் ஆகி வெளியில் வந்துடும். அதுதான் அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு இது வெர்டிக்கலாக இருக்கா ஹரிசாண்டலாக இருக்கான்னா உங்கள் கண்ணால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் நீங்கள் அது லைட்டு வர்றது மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். அப்போ என்னென்னா, இந்த சப்ளை கொடுக்கலைன்னா இங்கே நீங்கள் என்ன வெளிச்சம் நீங்கள் ஊடுருவ விட்டீங்களோ அது நேரடியாக இந்த மாதிரி ஆக்ஷனில் இது போல் அது திசை திரும்பி இது வழியாக வெளிப்பட்டுருது. ஓகே. இப்போ நம்ம சப்ளை கொடுத்தா என்ன ஆகும்? இப்போ பாருங்கள், நேராக அது ஒரே திசையில் போயிடுது, திரும்பாமலே போயிடுது. அங்கே போன உடனே அங்கே வந்து நம்ம படுக்கவசமாக போலரைசர் வச்சுருக்கிறதுனால இந்த வெளிச்சம் இதை ஊடுருவாது. அப்போ நமக்கு லைட் வராது. இந்த மாதிரி அப்போ நீங்கள் என்னென்னா இந்த 2 எலக்ட்ரோடுக்கும் நீங்கள் சப்ளை கொடுத்தீங்கன்னா இந்த வெளிச்சம் ஊடுருவாது. அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ சப்ளை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வெளிச்சம் வெளியில் வரும். அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது இது வந்து இது பேட்டரி கொடுக்கல. அப்போ இந்த பேட்டரியோட வோல்டேஜை வந்து நீங்கள் ஒரு கண்ட்ரோலர் போட்டு அதை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க இல்லை டிக்ரீஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இதோட ஓரியன்டேஷன்ஸ் மாறும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட அளவு வெளிச்சம் மட்டும் இது வெளியில் வரும். அப்போ ஒரு வெளிச்சத்தோட இன்டென்சிட்டியையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க இயலும். ஸோ இப்போ இதுதாங்க மெயின். இந்த எல்சிடின்னு சொல்லக்கூடிய டிவி, நம்ம ஏன் டிவியை எல்சிடி டிவின்னு சொல்கிறோன்னா இந்த பிரின்சிபிள்காகத்தான், இந்த அடிப்படை தத்துவத்துக்காகத்தான் நம்ம அதை வந்து எல்சிடி டிவின்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த கிறிஸ்டல் லிக்விட், இது வந்து லிக்விட் கிறிஸ்டல்னு சொல்கிறது. அதாவது சாலிடும் கிடையாது, கிறிஸ்டலுங்கிறது நார்மலாக சாலிடாக இருக்கும். ஆனால் இது சாலிடும் கிடையாது, லிக்விடும் கிடையாது, ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு தன்மையே ஒரு நிலையில் இருக்கக்கூடிய கிறிஸ்டல். அதனால தான் அந்த லிக்விட் கிறிஸ்டல்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா இது என்ன, அது பாருங்கள், கரண்ட் கொடுத்தோன்னே இது மூவ்மெண்ட் ஆகுது. இப்போ சாலிடாக இருந்தால் மூவ்மெண்ட் ஆகக்கூடாது, அதிர்வு தான் அடையணும், மூவ்மெண்ட் ஆகக்கூடாது. ஆனால் இது என்ன ஆகும்னா அதோட உருவ அமைப்பிலிருந்து மாறுபட்டு அது சேஞ்ச் ஆகிக்குது. அதனால இதுக்கு பேர் லிக்விட் கிறிஸ்டல்னு சொல்லுவோம். அதாவது திரவ நிலைக்கும் திடநிலைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டல் தன்மை. ஓகேங்களா? ஸோ இப்போ இவ்வளோ தான். இதை பற்றி தெரிஞ்சால் போதும். இது எப்படி நமக்கு ஒரு டிவியில் இது இதை பார்க்கல கனகனமாக போட்டிருக்கேன், ஆனால் இதிலெல்லாம் பேப்பராக தான் இதெல்லாம் அமைஞ்சிருக்கும். இதை வந்து எப்படி அமைச்சு ஒரு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்கிறத பார்க்கலாம். இந்த போல தான் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பின்னாடி இருக்கிறது கேஸுங்க, பேக் பின்னாடி இருக்கக்கூடிய கவரு. அதுக்கப்புறம் உள்ளது லைட்டு. இதில் பார்த்தீங்கன்னா 2 வித லைட்டையும் நான் இதில் காமிச்சிருக்கேன். இது வந்து டியூப்லைட் சிஎஃப்எல் லேம்பு, இது வந்து எல்இடி வந்து இப்படி தனித்தனியாக இருக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக பட்டனாக போட்டிருப்பாங்க. கொஞ்சம் நேரத்தில் நான் அதையும் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. இல்லாட்டி இந்த மாதிரி சிஎஃப்எல் இது ரெண்டுமே இருக்காது சேர்ந்து, ஏதாவது ஒன்று இருக்கும். ஒன்று சிஎஃப்எல் இருக்கும் அல்லது எல்இடி இருக்கும். சிஎஃப்எல் இருக்கிறதா எல்சிடி டிவின்னு சொல்லுவோம், எல்இடி இருக்கிறதா எல்இடி டிவின்னு சொல்லுவோம். ஆக மொத்தம் பாக்கி போர்ஷன் பூரா ரெண்டுலேயும் சேம் தான். அதோட ஒர்க்கிங் பிரின்சிபிள், அதோட அடிப்படை வேலை செய்கிற விதம் ரெண்டுமே சேம் தான். இதில் இருக்கக்கூடிய லைட்டு மட்டும்தாங்க மாறி இருக்குது. அதனால தான் நம்ம எல்இடி டிவி எல்சிடி டிவின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு எல்சிடி டிவியை கூட நீங்கள் எல்இடி டிவியாக மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பின்னாடி இருக்கக்கூடிய டியூப்லைட்ஸ், அந்த சிஎஃப்எல் லேம்ப்ஸை எடுத்துகிட்டு எல்இடியை போட்டுட்டிங்கன்னா அது வந்து எல்இடி டிவியாக மாறிடும். ஓகேங்களா? அதனால நீங்கள் எல்இடிக்கு எல்சிடிக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நினைக்க வேண்டாம். இதுலேயும் எல்சிடி தான் யூஸ் பண்ணுறாங்க, எல்இடி டிவிலையும் எல்சிடி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த அடிப்படை தன்மை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ இப்போ இது எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு எல்இடி பின்னாடி இருக்கக்கூடிய லைட் சோர்ஸு கொடுத்தாச்சுங்க. வெளிச்சம் உருவாக்கக்கூடிய ஒரு பொருளை பின்னாடி வச்சாச்சு. அந்த பொருள் வெர்டிக்கல் போலரைசர் வழியாக உள்ளே வருது. அப்போ இது வழியாக கிராஸ் ஆகிற லைட்டு பூராமே
வெர்டிக்கல் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ஒளிக்கதிர்கள் மட்டும்தான் இது வழியாக கடந்து வரும். கடந்து வந்ததுக்கப்புறம் இது வந்து சுவிட்சுங்க, டிரான்சிஸ்டர் சுவிட்சு. அதாவது என்ன சுவிட்சுனா எந்த சமயத்தில் எந்த கிறிஸ்டலுக்கு உள்ள ஆனோடுக்கு எலக்ட்ரோட்ஸுக்கு சப்ளை கொடுக்கணுங்கிறது இந்த டிரான்சிஸ்டர்ஸ் முடிவு பண்ணும். இந்த டிரான்சிஸ்டருக்கு மட்டும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணால் போதும். இதெல்லாம் நம்ம ஒன்றுமே கண்ட்ரோல் பண்ண வேண்டாம். இந்த எல்இடி எரிய வச்சிடலாம், பாக்கியெல்லாம் நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். இந்த டிஎஃப்டிங்கிற டிரான்சிஸ்டர், தின் ஃபிலிம் டிரான்சிஸ்டர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஃபிலிமில் வந்து டிரான்சிஸ்டர்ஸ் பெயிண்ட் மாதிரி இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் அட்வான்டேஜ். அந்த டெக்னாலஜி தான் நம்ம ரொம்ப அது யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த டிரான்சிஸ்டரை இது எத்தனை கிறிஸ்டல் இருக்கோ அத்தனை டிரான்சிஸ்டர்ஸ் அமைஞ்சிருக்கும், அது அரேல்ஸில் அமைஞ்சிருக்கும். இந்த டிரான்சிஸ்டர் மூலியமாக நமக்கு தேவையான கிறிஸ்டலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோட வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம். அது ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இது எப்போதுமே இந்த மாதிரி சுழன்று தான் இருக்கும். நீங்கள் சப்ளை கொடுத்தீங்கன்னா இது நேரம் வந்துடும். நேரம் வந்துட்டு இப்போ லைட்டை பாஸ் பண்ணாது. சுழன்று இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சுருள் அரைஞ்சிருந்ததுன்னா நமக்கு அதில் இருக்கக்கூடிய லைட் இது வழியாக பாஸ் ஆகிடும். ஓகே, இது வழியாக வரக்கூடிய லைட் எல்லாமே இது வெள்ளை கலராக தான் இருக்கும். இந்த எல்இடியில் கலர் எதுவும் கிடையாதுங்க, எல்லாமே வெள்ளை கலர் தான். ஒயிட் கலர் எல்இடிசி ஒயிட் கலர் சிஎஃப்எல் தான் இருக்கும். அப்போ இது வழியாக கடந்து வரக்கூடிய வெளிச்சம் வெள்ளை நிறமாகத்தான் இருக்கும். இது எவ்வளோ திரும்பி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வெள்ளை நிறம் கூடலாம் குறையலாம், ஆனால் வெள்ளை நிறமாக தான் இருக்கும். அப்போ அந்த வெள்ளை நிறம் இந்த கலர் ஃபில்டர் மூலியமாக கடந்து வரும்போது கலராக மாறுது. அப்போ இந்த ஃபில்டரில் தான் நம்ம அந்த அரேஸை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கிறிஸ்டலுக்கு ஒரு கிறிஸ்டல்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு இந்த ஃபில்டர்ஸை அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இது மூலியமாக நம்ம வந்து ஒரு கலர் ஃபில்டரும் அதில் இருக்கும். இதெல்லாமே வந்து ஃபுல் செட்டும் சேர்த்து ஒரு 8 mm 6 mmலேயே முடிஞ்சு போயிடும். அதுக்குள்ளேயே எல்லா டிஸ்பிளேயில் இந்த மாதிரி ஷீட்டாக அரேஞ்ச் பண்ணி ஒட்டி வச்சுருவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இது கூட நம்ம பிரித்து கூட சரி பண்ணுறாங்க. பிரிச்சுட்டு இந்த லைன்லாம் க்ளீன் பண்ணிட்டுலாம் கூட சேஞ்ச் பண்ணிலாம் கூட பண்ணுறாங்க. இன்றைக்கி சர்வீஸ் எல்லாமே சர்வீஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ இங்கே நீங்கள் வெர்டிக்கல் போலரைசர் பார்த்தீங்க, இங்கே என்ன பண்ணியிருக்கீங்க, ஹரிசாண்டல் போலரைசர் வச்சுருக்கோம். புரியுதுங்களா? அப்போ இங்கேருந்து சுருள் அடைஞ்சு திரும்பினதுக்கப்புறம் ஹரிசாண்டல் போலரைசர் வழியாக வெளிச்சம் வெளியில் வந்துடும். இது வெளியில் இருக்கக்கூடிய கிளாஸ், இந்த கிளாஸில் படம் தெரிய ஆரம்பிச்சிருங்க. இது தெரியக்கூடிய படம், இது ஃபில்டரில் இந்த கவர் கிளாஸ். ஏன்னா இந்த இருக்கக்கூடிய பேப்பர் எல்லாமே ஃபிலிமுங்க, அது டேமேஜ் ஆகிடக்கூடாதுங்கிறதுனால அது ஃப்ரண்ட்டில் ஒரு கிளாஸ் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான கிளாஸு, கடினமான கிளாஸை ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இவ்வளோ தாங்க. இதுதான் டிஸ்பிளே. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பார்க்கையில் ஒரு 7 to 8 mmக்குள்ளே இந்த எல்லா ஷீட்ஸையும் அடைஞ்சிருவாங்க. இதுதான் நம்ம வந்து எல்சிடி டிவியில் இருக்கக்கூடியது, எல்இடி டிவியில் இருக்குது. ரெண்டுமே இதுதான். ரெண்டுக்கும் வித்தியாசம் ஒன்லி இந்த பேக்லைட் வந்து எல்இடியாக இருந்தால் அதுக்கு பேர் எல்இடி டிவி, சிஎஃப்எல்லாக இருந்தால் எல்சிடி டிவின்னு சொல்லுவோம். ஆக மொத்தம் ரெண்டுலேயுமே எல்சிடி இருக்குங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுட்டா போதும். ஓகேங்க. இப்போ அடுத்தது இந்த எல்சிடி டிவியோட பிளாக் டயக்ராம் பார்க்கலாம்.